Thursday மார்னிங் இன்னைக்கு வந்து சித்திரை 1ஆம் தேதிக்காக வீடு வந்து கிளீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிவராத்திரிக்கு தான் க்ளீன் பண்ணது. இருந்தாலுமே அங்கங்கே ஒட்டட தூசியெல்லாம் இருக்கிறதுனால க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ரம்ஜான், பசங்களும் வந்து வீட்டில் தான் இருந்தாங்க, லீவு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணி மேலே கீழே ரெண்டையுமே வந்து ஒரே நாளில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால கடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வேலை எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி வேலை அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறத பிளான். அதனால 2 பெட்ரூம் ஹால் அதே மாதிரி மேலே கீழேயும் வந்து பெட்ரூம் ஹால் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து கிச்சனுக்கு போனோம். நான் வந்து என்ன பண்ணேன், அந்த கொசுவலையெல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் கழுவி காய வச்சுட்டேன். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கழுவி காய வச்சுட்டேன். அப்போ வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சிம்னியை வந்து ஃபர்ஸ்ட் கழுவிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக் கிளீனிங் வந்து போட்டுவிட்டு தான் மீதி வேலையவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஹாலு கிச்சன் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இன்னைக்கே வந்து கிளீனிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆனால் பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால ஹாலை மட்டும் நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோல ஃபுல்லாக வந்து வீட்டை ஃபுல்லாக காட்டுறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கவே போனேன். அப்பதான் வந்து நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு மேலே போய் நிற்கிறப்பதான் ஒரு பெருமூச்சே வருது. தேங்க்யூ.